மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி, அத்தியாயம் 54. மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. தந்தை பெரியார் வரிகள். பாட்டி பாட்டி பாட்டி, இப்போ எதுக்குடி என்னை ஏலம் போட்டுக்கிட்டு இருக்க? நான் சொல்கிறத நீ கேட்டா நான் ஏன் ஏலம் விட போடேன்? இங்கே பாரு ஜோஷி, தேவையில்லாத எதையும் பண்ணிக்கிட்டு இருக்காத. அப்புறம் உங்கள் அப்பா கிட்ட வாங்கி கட்டிக்காத. என்ன ஓல்ட் லேடி, அந்த ஆள் பக்கம் சாஞ்சிட்டியா? மேடையில் வச்சு உன்கிட்ட முதல்ல ஆசீர்வாதம் வாங்கினதும் கட்சி தாவிட்டியா என்ன? அப்படியெல்லாம் இல்லடி, மீராவோட கல்யாணத்தை நிறுத்த ஆசைப்பட்டேன்தான். ஆனா அதுதான் நடந்துருச்சே, இனி எதுவும் பண்ண முடியாது. மீரா சந்தோஷமா இருந்தா சரிதான். அந்த ஆள் பொய்யான பாசத்தை கொடுத்தா? ஏன் அப்படி சொல்ற? முன்தினம் திவாகர் கூறியதை அவரிடம் கூறினாள். இது அக்கா கிட்ட சொல்லி அவளுக்கு அவரோட உண்மையான முகத்தை காட்டுனா? அவரோ அவளை மேலும் கீழும் பார்த்தார். ஏன் கிருஷ் அப்படி பார்க்குற? எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அவளுக்கு எப்போவோ தெரிஞ்சிருக்கும். நான் பார்த்த வரைக்கும் அவகிட்ட அவன் எதையும் மறைக்கிறதில்ல. ஓஹோ, அப்போ நேத்து என்கிட்ட பேசினதை அக்கா காதில் போடுறேன். ஏய் ஜோஷி ஜோஷி, அவர் அழைப்பதை காதில் வாங்காமல் சென்று விட்டாள். இவ ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியல என்று முணுமுணுத்து கொண்டார் கிருஷ்ணவேணி. தோட்டத்தில் யோகா மேட் விரித்து அதில் யோகா செய்து கொண்டிருந்தாள் மீரா. அவள் அருகில் சென்று அமர்ந்தாள். அக்கா. ஹாய் ஜோஷி குட்டி, எப்போ எழுந்த நீ? நான் எழுந்திருக்கிறப்போ நீ பக்கத்தில் இல்லையே. காலையிலேயே விழிப்பு வந்துடுச்சுக்கா. பூஸ்ட் குடிச்சிட்டியா? ஆச்சுக்கா. அக்கா. என்னடா? உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. திவாகர் விஷயத்தை கூறினாள் ஜோஷிதா. எனக்கு இது எப்போவோ தெரியும்டா. புஷ் என்று ஆகி போனது அவளுக்கு. இன்னொன்று சொல்லணும். எதுக்கு என்கிட்ட தயங்குற? என்ன சொல்லணுமோ சொல்லு. அக்கா, நேத்து அத்தான் என்கிட்ட வந்து பேசினாரு என்றவள் அவன் பேசியதை எல்லாம் அச்சரம் பிழறாமல் கூறினாள். அதை கேட்ட மீரா அவளை முறைத்தாள். அக்கா பிராமிஸ், அத்தான் அப்படிதான் சொன்னாரு, நான் பொய் சொல்லல. அது இருக்கட்டும், அவர் அப்படி பேச போய் தான் பயத்துல என்ன தேடி ஓடி வந்தியா? இல்லைன்னா என் கிட்ட கூட வந்திருக்க மாட்டே இல்ல? உஷ்ண மூச்சுக்களோடு அவளிடம் கேட்டாள் மீரா. அக்கா அக்கா, அப்படி இல்லக்கா, ஏன் நீ கோச்சுக்கிற? இங்க பாரு ஜோஷி, இத்தனை வருஷம் நாம தனித்தனியா இருந்தது போதும். இனி 4 பேரும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் உன்னை இங்கேயே நிறுத்தி வச்சுக்கிட்டேன். நாங்க 3 பேருமே உன் கூட சேர்ந்து இருக்க எவ்வளோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? நீ என்னன்னா எங்களை தள்ளி வைக்கிற. எனக்கு கில்ட்டியா ஃபீல் ஆகுது. என்னால தானே இப்படி தனியாவே இருக்க. சட்டென்று அவளை அணைத்து கொண்டாள் ஜோஷிதா. சாரிக்கா, நீ ஃபீல் பண்ணாத ப்ளீஸ். நான் இனி உங்க கூட மிங்கிள் ஆகிறேன். அவள் கன்னம் பற்றி கொஞ்சினாள். மீராவும் அவள் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்தவள். சரி சரி, இன்னும் 10 டேஸில் உனக்கு காலேஜ் ஆரம்பிக்குது. அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோ. சரிக்கா. மீரா எழுந்து செல்ல போக, அக்கா அத்தான் பேசினது நிஜம்தான் என்று இழுத்தாள். அதை விடுடி, எனக்கு தெரியும், நீ போய் குளிப்போ என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு சென்று விட்டாள். இவ என்ன இப்படி இருக்கா? அவர் சொன்னதை பற்றி இவ கவலைப்படவே இல்லை. அது இவளுக்கு தப்பா தெரியலையா? இல்லை, ஒருவேளை நாம சொன்னது பொய்ன்னு நினச்சிக்கிட்டு இருக்காளா? யோசனையோடு எழுந்து உள்ளே சென்றாள். வேலை செய்யும் பத்மா அவளிடம் வந்தாள். ஜோஷி பாப்பா, ரகு சார் இதை கேட்டாராம். அக்கா ரூம்ல இதை வச்சிடுறியா? என்ன இது என்று யோசித்து கொண்டே கையில் வாங்கினாள். அதனை பார்த்தவளுக்கு இன்னும் சினம் ஏறியது. அந்த புகைப்படத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். ரகு மீரா திருமணம் முடிந்ததும் எல்லோரும் சந்தோஷமாக சிரித்து பேசிக்கொண்டிருந்த வேளையில் மேடை ஏறி வந்தான் அர்ஜுனன். கையில் இருந்த பரிசு பொருளை மீராவின் கையில் கொடுத்தான். ரகுவும் அதனை வாங்க அவன் கையை தட்டிவிட்டான். ஆனால் வேண்டுமென்றே மீராவிடமிருந்து மொத்தமாக தன் கைக்கு மாற்றிக்கொண்டான் ரகு. சீனியர், இந்த கிஃப்ட் உங்களுக்கு மட்டும்தான், மற்றவங்களுக்கு கிடையாது. மரியாதையை உங்ககிட்ட திருப்பி கொடுக்க சொல்லுங்க. விடுடா, ஏன் இப்போ அவர்கிட்ட வம்புக்கு போற? எனக்கு கொடுத்தா என்ன, அவருக்கு கொடுத்தா என்ன, எல்லாம் ஒன்று தானே. அதெல்லாம் ஒன்று இல்லை. முதல்ல அவர்கிட்ட இருந்து அதை வாங்குங்க. அதுலயும் அவர் அதை பிரிச்சா இன்னும் எனக்கு கோபம் வரும், சொல்லிட்டேன். அப்போ கண்டிப்பா நான் தாண்டா பிரிப்பேன், சோட்டா பச்சா. வேணாம் சீனியர், அப்புறம் நடக்கிற எதுக்கும் நான் பொறுப்பில்லை. ரகு, வேண்டாம் விடுங்க. இரு மீரா, அப்படி என்ன பூச்சாண்டி காட்டுறான் இவன்னு நானும் பார்க்குறேன். சொல்லிக்கொண்டே அதனை பிரித்தவனின் முகம் சிவந்து போனது. அது சினத்தால் அல்ல, வெட்கத்தால் என்று எல்லோருக்கும் அப்பட்டமாக தெரிய
அது என்ன என்று தெரிந்து கொள்ள அர்ஷி எட்டி பார்க்க அதற்குள் அவசரமாக அதனை மறைக்க முற்பட்டான் ரகு. அது புரிந்து எல்லோரும் அவனை சூழ்ந்து அவனிடம் இருந்து அதனை பறித்து பார்த்தனர். மீராவின் ஒரு கன்னத்தை பற்றி மற்றொரு கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்து கொண்டிருந்தான் ரகு. ஓஹோ, இதெல்லாம் நடந்திருக்கா? கீர்த்தி கிண்டலாக மீராவிடம் கேட்க, ஏய், அவன் கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காண்டி என்றாள் மீரா மெல்லிய குரலில். பொய் பொய் என்றவன் தன் செல்போனில் இருந்து அந்த புகைப்படத்தை காட்டினான். வீடியோ காலில் இருந்து எடுத்த ஸ்கிரீன்ஷாட் என்று தெளிவாகவே தெரிந்தது. ஒரு சின்ன பையன் நான் லைன்ல இருக்கேன்னு கூட பார்க்காம என் முன்னாடியே சீனியருக்கு உம்மா கொடுத்தார். அதுவும் ஒன்று இல்லை என்றவன் தன் விரல் விட்டு 1 2 3 4 என்று எண்ணி 4 கொடுத்தாரு. எங்க இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். குரலை உயர்த்தி அவன் கூற, டேய் வாயை மூடுடா என்று அதட்டினான் ரகு. மீராவோ தன் கை கொண்டு முகத்தை மூடிக்கொண்டாள். எல்லோரும் கிண்டலாக உரக்க சிரித்தனர். அவர்களையே கை கட்டி பார்த்து கொண்டிருந்த ஜெயராஜை பார்க்க முடியாமல் இருவருமே தங்கள் பார்வையை திருப்பிக் கொண்டனர். டேய், உன்னை ரோபோன்னு நினைச்சா நீ என்னென்ன வேலை பண்ணி வச்சிருக்க என்றான் திவாகர் குறும்பு சிரிப்போடு. வாயை மூடுடா என்று பல்லிரிக்கில் வார்த்தையை கடித்து துப்பினான் ரகு. ஏன் மீரா, முத்தா மட்டும்தானா இல்ல என்ற தலையை சுழற்றி மார்க்கமாக கேட்ட சாதனாவை முறைத்த மீரா, ஐயோ மூடு, இல்லைனா சாவடிச்சிடுவேன் என்றாள் மெல்லிய குரலில். அடடடடா, என் மருமகளோட கண்ணுல தான் எவ்வளவு காதல், அப்படியே பொங்கி வழிஞ்சு ஓடுதே என்ற கண்மணியை பாவமாக பார்த்தவள், நீங்களுமா அத்தை என்றாள். இடியட், மானத்தையே வாங்கிட்டான் என்று தனக்குள் புலம்பிக் கொண்டிருந்தான் ரகு. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஜோஷிதாவிற்கு எரிச்சலாக வந்தது. அதிலும் அர்ஜுனனை பார்க்க பார்க்க கோபம் வந்தது. ரகுவை பிடிக்காதது போல் அவனிடம் சண்டை பிடித்து கொண்டே அவனை அர்ஜுனன் மிகவும் நெருங்கி இருப்பதை உணர்ந்தாள். இப்போதும் மீரா ரகுவின் பிணைப்பை எல்லோருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டத்தான் இதை அவன் செய்ததாக அவளுக்கு தோன்றியது. அர்ஜுனனின் மேல் ஏற்பட்ட வெறுப்பு வளர்ந்து கொண்டே இருந்தது. இப்போதும் அந்த புகைப்படம் தான் அவள் கையில் தவழ்ந்து கொண்டிருந்தது. அவர்கள் அறையில் வைக்க அவளுக்கு விருப்பமில்லை. எங்காவது எடுத்துச் சென்று உடைத்து போட்டு விடலாமா என்று யோசித்தாள். அந்த எண்ணம் தோன்றியதும் சுற்றுமுற்றும் பார்த்தாள். யாரும் இல்லை என்று உறுதி செய்து கொண்டு தோட்டத்தின் பக்கம் சென்றாள். அந்த புகைப்படத்தை கீழே வைத்துவிட்டு சுற்றி பார்த்தாள். அங்கிருந்த மண்வெட்டி கண்ணில் பட வேகமாக அதனை கையில் எடுத்து கொண்டு வந்து அந்த புகைப்படத்தை நோக்கி ஓங்கினாள். என்ன பண்ற ஜோஷிமா? பின்னால் கேட்ட குரலில் திகைத்து திரும்பி பார்த்தாள் அவள். சேது சாப்பிடுவதற்காக டைனிங் டேபிளுக்கு வர யாரிடமோ பேசிக்கொண்டிருந்த ராஜி அவன் வரவை உணர்ந்து அவசரமாக அழைப்பை துண்டித்தாள். யாரு போன்ல என்றவாறே வந்து அமர்ந்தான். என் தம்பி என்று அவன் முகம் பார்க்காமல் சொல்லிக்கொண்டே உணவை பரிமாறினாள். உன் தம்பியா இல்லை ஏன் தம்பியா கேட்டுவிட்டு அவள் பதிலை எதிர்பார்க்காமல் சாப்பிட ஆரம்பித்தான். ஏதோ அவனிடம் கேட்க வருவதும் கையை பிசைவதும் என தவிப்போடு அருகில் நின்றிருந்தவளை கண்டும் காணாமல் சாப்பிட்டு முடித்தான் சேது. கையை கழுவிவிட்டு தொண்டில் கையை துடைத்து கொண்டே வந்தவன் ராஜியின் துப்பட்டாவை பிடித்து அதில் தன் வாயை துடைத்தான். என்னங்க? சொல்லுமா. அது சித்துவுக்கு அந்த வேலை பிடிக்கலையா? அவளை முடிக்க விடாமல் அவனே கேட்டான். அவனை பற்றி தான் தெரியும் இல்லை, அவனுக்கு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைன்னு சொல்கிறான். அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தானே? இன்னொருத்தர்கிட்ட கையை கட்டி வேலை செய்ய பொறுமை இல்லாதவனுக்கு பிஸ்னஸ் செய்ய மட்டும் பொறுமை இருக்குமா? அது இல்லை சேது, நீங்கள் அவனை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நீ யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோ ராஜி. அவன் ஒரு சோம்பேறி. அவனை உடம்ப வளைச்சு வேலை செய்ய சொல்லு முதல்ல, அப்புறமா பார்க்கலாம். எங்கள் சார் கூட முதல்ல ஒரு கம்பெனியில் வேலையில் தான் இருந்தார். அவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அவருக்கு 28 வயசு. அவரால் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடிஞ்சப்போ இவனால் சின்னதாக கூட உருவாக்க முடியாமலா போயிடும்? முதல்ல ஒரு வருஷம் ஒரு கம்பெனியில் நிலைய வேலை செய்ய சொல்லு, அப்புறமா பிஸ்னஸ் பற்றி யோசிக்கலாம். ராஜியின் முகம் வாட்டத்தோடு இருந்தது. பிடிக்காத ஒன்று அவன் மேலே திணிக்கிறது நியாயமா? அவளை நெருங்கி நின்று, இங்கே பாரு ராஜி, பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு எல்லாம் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. நான் மாத சம்பளக்காரன். என் சம்பளம் வீட்டு செலவுக்கும் அப்பா அம்மா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்புறம் நம்ம பசங்க படிப்புக்கும் சரியாக போகுதுன்னு நான் சொல்லி தான் உனக்கு தெரியணும்னு இல்லை என்றான். இந்த வீட்டை அடமானம் வச்சு அவனுக்கு பணம் கொடுக்கலாம் இல்லை, இதில் அவனுக்கும் தானே பங்கு இருக்கு. அப்பா தன்னோட சம்பளத்தில் வாங்கின வீடு இது. அவர் இருக்கிற வரைக்கும் எங்கள் 2 பேருக்குமே இதில் உரிமை இல்லை. அவரே இதை அடமானம் வைக்க கேட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். அவரும் அம்மாவும் இருக்கிற வரைக்கும் அவங்க இந்த வீட்டில் தான் இருக்கணும். அவரோட வியர்வையை சிந்தி வாங்கின வீட்டை விட்டு கொடுத்துட்டு அவங்கள வாடகை வீட்டில் வாழ வைக்க எனக்கு இஷ்டம் இல்லை. என்ன குறை வச்சார் எங்கள் 2 பேருக்கும்?
2 பேரையுமே நல்லா தான் படிக்க வச்சிருக்காரு. அப்பாவோட ரிட்டயர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவருக்கு பென்ஷன் இல்லாததுனால மொத்த குடும்ப பாரத்தையும் நான் தான் சுமக்கிறேன். அவனை ஏதாச்சும் கேட்டிருக்கேனா? ஒழுங்கா ஒரு வேலையில நிலைக்க சொல்லி தானே கேட்கிறேன். இப்படி இருந்தா கல்யாணம் கூட எப்படி பண்ணி வைக்கிறது? அப்பா அம்மாவுக்கு அப்புறம் இந்த வீட்டை மொத்தமா கூட உன் கொழுந்தனுக்கு கொடுத்துட்றேன். ஆனா அது வரைக்கும் இதை பத்தி எதுவுமே பேசக்கூடாது. புரிஞ்சுதா? அதற்கு மேல் சொல்ல ஒன்றுமில்லை என்பது போல் அவன் சென்று விட பெருமூச்சு ஒன்றை விடுத்தாள் ராஜி. மீண்டும் அவள் செல்போன் ஒலிக்க அழைப்பை ஏற்றாள். என்ன சொன்னார் அண்ணி? உனக்கு விஷம் வாங்கி கொடுக்க சொன்னாரு. ஓகே ஓகே, கூல் கூல். ஒய் டென்ஷன் நவ்? ஏண்டா சொல்ல மாட்டேன்? ஒரு தடவை அவர் சொல்றதை தான் கேட்டு பாரேன். நீங்களும் ஆரம்பிக்காதீங்க அண்ணி என்று விட்டு அவசரமாக அழைப்பை துண்டித்து விட்டான் சித்தார்த். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.